ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கதிர்வேலா போற்றி போற்றி. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பு பிள்ளையே, இந்த பதிவை முழுமையாக கேள், இறுதிவரை கேள் என் பிள்ளையே. என் அன்பு பிள்ளையே, இந்த உலக வாழ்வில் உன் மகிழ்ச்சிக்கு நீதான் பொறுப்பாக வேண்டும். உன் மகிழ்ச்சியை ஒருபோதும் பாதிக்கக்கூடாது. யாரிடமும் எதையும் அதிகமாக எதிர்பார்க்காதே என் பிள்ளையே. உனக்கு எது நடக்க வேண்டுமோ, எந்த செயல் எவ்வாறு நடக்க வேண்டுமோ அவற்றை நீயே முன் நின்று நடத்திக்கொள் என் பிள்ளையே. மற்றவர்களை அணுகாமல், அவர்களின் உதவி கேறாமல் நீயே உன் செயல்களை செய்யும் பொழுது அதில் ஏமாற்றம் இருக்காது. உன் அப்பா முருகனை நம்பி ஒவ்வொரு செயலையும் தொடங்கு என் பிள்ளையே. இந்த உலக வாழ்க்கையில் யாருடைய மகிழ்ச்சிக்கும் யாரும் பொறுப்பல்ல, யாருடைய துயரத்திற்கும் யாரும் பொறுப்பல்ல. உன்னுடைய மகிழ்ச்சியோ உன்னுடைய துயரமோ நீயே முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும். யாரையும் எப்பொழுதும் குறை சொல்லிக் கொண்டே இருக்காதே என் பிள்ளையே. உன்னுடைய வாழ்க்கையை நீயே மாற்றிக்கொள்ள முயற்சி செய். நாளை முதல் உனது உலகம் வித்தியாசமாக இருக்கப் போகிறது என் பிள்ளையே. இன்று முதல் உனது செயல்களை கவனித்து, ஆழமாக கவனித்து, உன்னை அறிந்து கொள்ளும் ஆற்றலை நீ மீட்டெடுக்க வேண்டும் என் தங்கமே. ஏனென்றால் உன்னை தவிர எதுவும் இங்கு உண்மையானது அல்ல. உன்னை நீ புரிந்து கொள்ளும் பொழுது எல்லாவற்றையும் புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே. இறைவன் மனிதனுக்கு சோதனை தருவது மனிதன் தன்னைத்தானே புரிந்து கொள்வதற்காகவே. சோதனைகளை சந்திக்கும் வரை எல்லா மனிதர்களும் நல்லவர்களாகத்தான் இருப்பார்கள். ஆனால் சோதனைகளை சந்திக்கும் பொழுதுதான் நமக்குள்ளே இருக்கும் நமது உண்மையான குணம் வெளியே வருகிறது. ஒவ்வொருவருடைய உண்மையான எண்ணமும் நமது மனப்பான்மையும் வெளிப்படுகிறது. நமது உண்மையான குணத்தை பரிசிக்கவே இறைவன் சோதனைகளை தருகிறான். நாளை முதல் புதிய நாளை துவங்கு. பொறுமையை மேலான தவமும் இல்லை, இன்பமும் இல்லை. இரக்கத்தை விட மேலான அறமும் இல்லை, மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஆயுதமும் இல்லை. தோல்விகள் உன்னை சூழ்ந்தாலுமே கூட இருளை விளக்கும் கதிரவனைப் போல அதை நீக்கி அடுத்த வெற்றி பலியில் காலடி எடுத்து வை என் பிள்ளையே. முடியும் வரை அல்ல, இலக்கினை அடையும் வரை போராடிக்கொண்டே இரு என் பிள்ளையே. நாளைய விடியல் உன் வாழ்விலும் விடியட்டும். நீ காத்திருந்த விடியலாக நாளை விடியல் அமையட்டும் என் பிள்ளையே. நம்பிக்கையோடு இரு, நிச்சயம் நல்லதே நடக்கும் என் பிள்ளையே. மாற்றத்திற்கான தொடக்கம் உன் முயற்சியில்தான் உள்ளது. உலகம் எப்போதும் வெற்றியாளர்களை மட்டுமே பாராட்டுகிறது. ஆனால் அந்த வெற்றியின் பின்னால் இருக்கும் போராட்டங்களையும் துன்பங்களையும் தன்னம்பிக்கையையும் பலர் கவனிப்பதில்லை. உண்மையில் வெற்றி என்பது ஒரு நாளில் கிடைத்தது அல்ல. அது காலம் எடுத்தும் மன உறுதியும் எடுத்தும் உருவாகும் ஒரு பயணம் பிள்ளையே. நீ பலமுறை தோல்வி அடைந்தாலும் அதை பார்த்து நாமே நம்மை குறித்து எண்ணிக்கொள்வது தவறு. ஒவ்வொரு தோல்வியும் வெற்றிக்கான ஒரு படிக்கட்டு. என்னால் முடியாது என்ற எண்ணம் தோற்றுப்போகும். நான் முயற்சிக்கிறேன் என்ற தலையை நிமிர்ந்து எழுந்து வா என் பிள்ளையே. உன் கனவுகள் சிறியதாக இருக்கக்கூடாது என் பிள்ளையே. பெரிய கனவுகளை கண்டு அதை அடைவதே வாழ்க்கை. ஆனால் அந்த கனவுகளை நனவாக்கும் வலிமை உனக்குள் இருக்கிறது என் பிள்ளையே. உனது வலிமையை அறிந்து கொள், உனது திறமையை நம்பு. மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதில் கவலைப்படாதே. உன் பாதையை தேர்ந்தெடுத்து செல். நீ உனது பாதையை தேர்ந்தெடுத்து அதில் நேர்மையுடன் உறுதியுடனும் பயணித்து விடு என் பிள்ளையே. வாழ்க்கை உன்னை சோதிக்கலாம், ஆனால் அந்த சோதனைகள் உன்னை வீழ வைக்க அல்ல, வளர வைக்கும். ஒவ்வொரு தடையும் ஒரு பாடம். இன்று நீ எங்கு இருந்தாலும் பரவாயில்லை, நீ எங்கு போக விரும்புகிறாய் என்பதுதான் முக்கியம் என் பிள்ளையே. நம்பிக்கை, முயற்சி, நிலைத்தன்மை, இந்த மூன்றும் உன்னை உன்னுடைய இலக்கிற்கு கொண்டு செல்லும். ஏனெனில் உன் எதிர்காலம் உன் கையில்தான் இருக்கிறது என் பிள்ளையே. நீ நினைக்கும் அளவுக்கு நீ பலவீனமானவன் அல்ல என் பிள்ளையே. நிச்சயமாக இல்லை. உன் உள்ளத்தில் இருக்கின்ற சக்தியை நீ இன்னும் முழுமையாக உணரவில்லை. ஒரு தீபம் இருளை விரட்டுவது போல ஒரு நம்பிக்கை உன்னால் ஒரு முழு வாழ்வையும் மாற்ற முடியும் என்பதை உணரு என் பிள்ளையே. என் பிள்ளையே, நீ எதிர்கொள்ளும் சவால்கள் வாழ்க்கையில் வருவது தேவையானவை. அவை இல்லாமல் நீ வளர முடியாது. ஒரு மரம் வேர்களை ஆழமாக பரப்பிக்கொள்ள வேண்டுமானால் பல புயல்களை எதிர்கொள்கிறது. அதே போல உன்னுடைய உள்ளத்தை வலுப்படுத்தும் விதமாக வாழ்க்கையில் சோதனைகள் வருகின்றன. வெற்றி என்பது நமக்குள் துவங்கும் கனவு. முயற்சிக்காதவர்கள் மட்டுமே தோல்வியடைகின்றார்கள். இன்று சிரமப்பட்டால் நாளை சிரிக்கலாம் என் பிள்ளையே. உன்னால் முடியாது என்று யாரும் சொன்னால் அது செயல்பட வேண்டும் என்பதற்கான சான்று.
ஒவ்வொரு தோல்வியும் ஒரு புதிய பாடமாக இருக்க வேண்டும். எதிரிகளை வெல்ல வேண்டும் என்றால் முதலில் உன் நெஞ்சத்தை வெல்ல வேண்டும் என் பிள்ளையே. முன்னேற விரும்புகிறாய் என்றால் சோம்பேறி நிலையை விட்டுவிடு என் பிள்ளையே. நீ நினைப்பதை விட நீ பலவீனமானவன் அல்ல. இன்று பசியால் உழைத்தால் நாளை மகிழ்ச்சியாய் வாழலாம். நேரம் தாண்டி உழைத்தவர்கள்தான் வரலாற்றை எழுதுகிறார்கள் என் பிள்ளையே. உனது சிறிய பயம் கூட பெரிய வெற்றியை முடக்கிவிடும். உழைப்பிற்கு பதிலாக வரும் வெற்றி மிக இனிமையாக இருக்கும். பிறர் நம்பாத இடத்தில் நீ நம்பிக்கை கொள் என் பிள்ளையே. நீ நம்புகிற வரை முடியாது என்பதை உண்மை அல்ல. தோல்வி வந்துவிட்டது என்பதற்காக பதில் வெற்றி வரப்போகிறது என்று அர்த்தம். கடைசி வரை நம்பிக்கையை விட்டுவிடாதே. ஒவ்வொரு நாளும் புதிய நாளாக தொடங்கு. உன் கனவுகள் பெரியவையாக இருந்தால் உன் முயற்சியும் பெரியதாக இருக்க வேண்டும். சவால்கள் இல்லாமல் வெற்றி இல்லை. உன் பயணம் சிரமமானதாக இருந்தால் உன் இலக்கு விலைமதிப்பில்லாததாக இருக்கும். என் பிள்ளையே, நீ எப்பேற்பட்ட வலியை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் என்று எனக்கு தெரியும். இன்னும் சிறு நாட்கள்தான் உனக்கு இந்த சோதனை காலம் எல்லாம். உனக்கு கூடிய விரைவில் வாக்களிக்கிறேன். உன் வாழ்க்கையில் போராட்டம் நீங்கி மிகவும் சந்தோஷமாக நிம்மதியான வாழ்க்கை வாழப்போகிறாய். இந்த முருகனின் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு. பல அதிசயங்கள் இனி உன் வாழ்க்கையில் நடக்கும். என் பிள்ளையே, எங்கே பிரச்சனைகளை தனியாக சந்திக்க வேண்டி வருமோ என்ற அச்சம் உன் மனதில் உள்ளது. உன்னோடு துணையாக நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நிற்கத்தான் போகிறேன் என் பிள்ளையே. சூழ்நிலைகள் கடினமாக இருந்தாலும் புதுவிதமான மகிழ்ச்சியான தருணங்களையும் உனக்கு தந்து வருகிறேன். ஏன் உன் மனதில் இவ்வளவு பாரங்களை வைத்துள்ளாய்? நடந்ததை மாற்ற முடியாது, ஆனால் நடக்கப் போவதை மாற்றலாம். இந்த நாளில் எதற்கு கலங்குகிறாய்? நாம் சேர்ந்து பயணிப்போம். நான் உன்னை என் 12 கரங்கள் கொண்டு காப்பேன். நீ கேட்டது போல் உன் இல்லத்தில் ஒரு மகிழ்ச்சியான தருணம் வரப்போகிறது என் பிள்ளையே. குடும்பத்தில் ஒரு நபர் சேரப்போகிறார். எதையும் எதிர்மறையாக சிந்திப்பதை விடுத்து நல்லது மட்டுமே நடக்கும் என்று நினை. உன் நல்ல சிந்தனை அனைத்தையும் நடத்தி காட்டும். அப்போது நீ ஆச்சரியப்பட்டு அளவிற்கு எல்லாம் கிடைக்கும். உன் குடும்ப சூழ்நிலையை நினைத்து இரவு எல்லாம் தூங்காமல் கலங்குகிறாய். வெகு விரைவில் எல்லாம் சரியாகும். குடும்பத்துடன் என் கோவிலுக்கு வந்து தரிசனம் செய் என் பிள்ளையே. எல்லாம் வெகு விரைவில் சரியாகும். குடும்பத்துடன் என் கோவிலுக்கு வா. உன்னை நம்பித்தான் ஒவ்வொரு நாளும் ஓடுகிறது முருகா என்று நீ கூறியது கேட்கிறது. அதே நம்பிக்கையுடன் இரு. இன்னும் சில நாட்களில் நீ விரும்பிய ஒன்று உன்னை தேடி வரும். என் பக்தனாகிய நீ என்றும் அடுத்தவர்களிடம் சண்டையிட்டு உன்னால் அவர்கள் மனம் வருந்தும்படி நடக்கக்கூடாது. உன்னால் ஒருவர் சிரித்தார்கள் என்றால் அதுவே உன் வெற்றி. உன்னால் ஒருவர் முன்னேறுகிறார் என்றால் அதுவே உன் வெற்றி. நீ நல்லதே செய் என் பிள்ளையே. உனக்கு நல்லதே நடக்கும். நீ மனதில் நினைத்திருக்கும் அந்த நல்ல விஷயத்திற்கு நான் கூறும் பதில் ஆம். ஆரம்பித்துவிடு. யோசனை வேண்டாம். அதற்கு வெற்றியை நான் தருகிறேன். உன்னுடன் இருப்பது இந்த முருகன் என்பதை மறவாதே. என் அன்பு குழந்தையே, இந்த முருகன் கூறும் வார்த்தைகளை சற்று கவனமாக கேள். நீ இந்த உலகத்தை பற்றி நிறைய தெரிந்திருக்கலாம். உனது அனுபவங்களால் பல விஷயங்களை புரிந்திருக்கலாம். ஆனால் இந்த முருகனின் கடமை உனக்கு உண்மையை சொல்வது. ஒரு குருடன் பார்வை பெற்றவுடன் அவன் முதலில் தூக்கி எறிவது அவன் துணையாக இருந்த கைத்தடியைத்தான். அதுபோலவே நீ எவ்வளவுதான் உறவுகளுக்கு துணையாக இருந்தாலும் அவர்கள் உயர்ந்தவுடன் நீயும் அந்த கைத்தடியைப் போல் ஆகிவிடுவாய். சில நேரம் நீ இதை உணராமல் இருக்கிறாய். உன் மனம் உணரவில்லை என்றாலும் நான் உனக்கு புரிய வைப்பேன். நீ நம்பிய உன் அப்பன் முருகப்பெருமான் உன்னை கைவிட மாட்டேன். என் பிள்ளையே, இப்போதும் உன்னை சிலர் தவறாக புரிந்து கொண்டு இருப்பதை நினைத்து கவலை கொள்ளாதே. சூழ்நிலையில் சில மாற்றங்கள் செய்து கொண்டே இருக்கிறேன். நீ அவசரப்படாதே. சிலர் மாறிவிட்டார்கள் என்று எந்த முடிவும் வேகமாக எடுக்காதே. எந்த முடிவையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எடு. அன்பாலும் பாசத்தாலும் உணர்ச்சி வசப்பட்டு முடிவை எடுத்து துன்பத்தை அனுபவிக்காதே என் பிள்ளையே. பொறுமையாக இரு. மாற்றம் முழுமையாக பெற சில காலம் எடுக்கும். அந்த காலம் விரைவில் வரும். நல்லது நடக்கும் என் பிள்ளையே. என் பிள்ளையே, உன் வாழ்வில் அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்து விட்டன. பல வருடமாக காத்திருந்தாய். அதை இப்போது பார்க்கப் போகிறாய்.
உன் மனதில் நினைத்த நல்ல எண்ணங்கள் நடப்பதை நீ உணர ஆரம்பித்து விட்டாய். உன் மனம் ஆசைப்பட்ட நிகழ்வுகள் நீ கேட்காமலேயே உன் முருகப்பெருமான் நடத்தி வைக்கப் போகிறேன். மேலும் பல அற்புதங்கள் நடக்கும். மேலும் நல்லது பெறுவாய் என் பிள்ளையே. இப்போது நான் உனக்கு ஒரு வாக்கு தருகிறேன். உன்னுடைய மனக்கவலை உன்னை விட்டு நீங்கும் வரை உன்னோடு நான் இருப்பேன். உன்னுடைய எதிர்காலத்தை நான் நல்ல முறையில் அமைத்து தருவேன். இது உன் அப்பா முருகனின் சத்திய வாக்கு என் பிள்ளையே. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் நல்ல நேரம் என்பது உனக்கு நிச்சயமாக வரும். அதுவரை நீ உன்னுடைய வாழ்க்கையில் பொறுமையோடு காத்து கொண்டிரு. மாற்றங்கள் எப்போது வேண்டுமானாலும் தோன்றும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்காத அளவிற்கு அதிசயங்கள் நிகழத்தான் போகிறது. என் தங்கமே, ஆனந்தத்தில் நிறைந்த நிம்மதியிலும் நீ திகைக்கப் போகின்றாய். நீ கேட்டதை கொடுப்பதற்காகத்தான் நான் தயாராக இருக்கின்றேன். நீ கேட்டதை கொடுப்பதற்காகத்தான் உன் அப்பா நான் தயாராக இருக்கின்றேன். அதனை பெறுவதற்கு நீ என்னுடைய வாசல் தேடி வா என் பிள்ளையே. என் செல்லமே, உனக்காக எப்போதுமே காத்து கொண்டிருப்பேன். உனக்கு தேவையானதை இன்றும் நான் உனக்கு தருவேன். இத்தனை நாட்கள் நீ செய்த புண்ணியங்கள் வீணாக போகப் போவதில்லை. நீ செய்த அத்தனை புண்ணியங்களுக்கும் தேவையானதை நீ கண்டிப்பாக பெறுவாய் என் தங்கமே. உன்னுடைய ஆசைகளையும் உன்னுடைய கவலையையும் நான் அறிந்து கொண்டேதான் இருக்கின்றேன். உன்னுடைய மனதில் நீ நினைப்பதை அனைத்தையும் நான் நிகழ்த்தி கொடுக்கத்தான் போகின்றேன். நீ உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ் செல்லமே. அதற்கு தேவையான அனைத்தையும் படிப்படியாக நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து கொண்டேதான் இருப்பேன். உன் கண்ணீருக்கு காரணமானவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் என் பிள்ளையே. அவர்களை நான் எப்படி பந்தாடுகிறேன் என்று நீ பொறுத்திருந்து பார். ஒரு செயலை நீ செய்யும் பொழுது நன்றாக நடக்கும் என்று நீ நம்பினால் வாய்ப்புகள் உன் கண்ணெதிரே தென்படும் என் பிள்ளையே. நம்பிக்கை இல்லை என்றால் உன்னுடைய கண்களுக்கு தடைகள் மட்டுமே தென்படும். கலங்காமல் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அடிகளையும் எடுத்து வை என் பிள்ளையே. இனி உன்னுடைய வாழ்க்கையில் கவலை என்ற சொல்லுக்கு இடம் கிடையாது. முடியாதவர்களையெல்லாம் இறுதி முடிவு இல்லாமல் வாழ்க்கையில் போராட வைக்கும் இந்த வாழ்க்கை நிம்மதியற்ற வாழ்க்கையை நீயேதான் உனக்கு ஏற்படுத்தி கொள்கின்றாய். உன்னுடைய மனம் மகிழ்ச்சிக்கான சாவியை மற்றவர்களிடம் கொடுத்து விடுகின்றாயே என் பிள்ளையே. உன் வாழ்க்கையில் நீ எதை இழந்தாலும் எதை விட்டு கொடுத்தாலும் உன்னுடைய தன்னம்பிக்கையை மட்டும் விட்டு கொடுக்காதே என் பிள்ளையே. முடியாது என்பதை அந்த நேரத்திலே அந்த கணத்திலேயே தைரியமாக சொல்லிவிடு. முடியும் என்று சொல்லி அந்த வேலையை இறுதியில் முடிக்காமல் விட்டுவிட்டால் உன் மீது இருக்கும் அனைத்து நம்பிக்கையையும் உடைந்து விடுவாய். வார்த்தைகள் ஒருபோதும் தராத எதிர்பார்ப்புகள் இல்லாமல் நீ உன்னுடைய வாழ்க்கையில் அனைவரிடமும் புன்னகை செய்ய பிள்ளையே. உன்னை விட உலகில் அழகானவர்கள் யாரும் இல்லை. கூட்டத்தில் நிற்பது எளிது, தனியாக நிற்பதற்குத்தான் தைரியம் வேண்டும். குழந்தையே, உன்னால் சாதிக்க முடியாத விஷயங்கள் இருக்கின்றன என்பதை நீ ஒருபோதும் நம்பாதே. 1000 பேரை கூட எதிர்த்து நில், ஆனால் ஒருபோதும் ஒருவரையும் எதிர்பார்த்து நிற்காதே. நீ இழந்து விட்டேன் என்று தவித்துக் கொண்டிருக்கும் அந்த கணம்தான் உன்னுடைய வாழ்க்கையில் துவக்கமே ஆகும். நான் அமைதியாக இருக்கிறேன் என்று நீ நினைப்பது சரிதான், ஆனால் அந்த அமைதிக்கு பின்னே இருக்கும் உனக்கான செயல்பாடுகள் உனக்கு தெரியாது என் செல்லமே. இனி நீ வேண்டியது அனைத்தும் உன்னுடைய கைகளில் வந்து உனக்கு கிடைக்கும். கவலைப்படாதே. வேண்டுதல்கள் என்றுமே வீண் போகாது. தக்க சமயத்தில் உனக்கான பதில் உன்னிடம் வந்து சேரும். அதனை எதிர்பார்த்து காத்து கொண்டிரு. குழந்தையே, என்னை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் நீ வாழ்க்கையில் ஒருபோதும் வருந்தி கொண்டிருக்காதே. உனக்காக எப்போதும் நான் இருக்கின்றேன். கேட்டது நீ என்றால் கொடுப்பது உன்னுடைய அப்பாவாகிய நானாவேன். அனைத்து இடங்களிலும் உன்னால் பேசியே உன்னால் ஜெயித்து வெளிவர முடியாது. சில இடங்களில் மௌனமாக இருந்துத்தான் ஆக வேண்டும். அதிக வார்த்தைகளை விட மௌனத்திற்கு அதிக சக்திகள் இருக்கின்றன என் செல்லமே. என் செல்லமே, நம்பிக்கையோடு அமைதியாக இருந்து போராடு. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நம்பிக்கையோடு இரு என் அன்பு குழந்தையே. இந்த கணம் உனக்கு அனைத்து கதவுகளும் அடைக்கப்பட்டு சிக்கல்களில் நீ தனியாக தவித்துக் கொண்டிருப்பதை போன்று தோன்றலாம். ஒரு வழி கிடைக்காதா என்று என்னை நோக்கி கேட்கின்றாய் அல்லவா? உன்னுடைய சிக்கல்களை தீர்ப்பதற்கு ஒரு வழி அல்ல, 1000 வழிகளை உன்னுடைய அப்பா நான் உனக்காக காட்டுவேன். மூடப்பட்ட அனைத்து கதவுகளையும் திறப்பதற்கான வழிமுறைகளை இன்னும் 24 மணி நேரத்தில் உன் கைகளில் நான் கொண்டு வந்து சேர்க்கின்றேன். என்னை நம்பியவர்கள் யாராக இருந்தாலும்
இருந்தாலும் சரி, அவர்களுடைய எதிர்காலத்தை பற்றியும் அவர்கள் இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கும் சூழ்நிலைகளை பற்றியும் கவலைப்பட அவசியமே இல்லை. அவற்றை நான் பார்த்துக் கொள்வேன். ஏனென்றால் வீணான கவலை உங்களுக்கு பயன்களை கொடுக்காது. என் மீது நம்பிக்கை குறைவதை மட்டுமே அது காட்டுகிறது. உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் உன்னுடைய அப்பா உனக்கு நிறைவேற்றித் தருவேன் என்று நான் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் உன்னுடைய கடந்த காலமும் எனக்கு தெரியும், உன்னுடைய எதிர்காலமும் எனக்கு தெரியும். என்னுடைய பிள்ளைக்கு எது நன்மை தருமோ அதை மட்டுமே உனக்கு நான் நடத்தி தருவேன். உன் மனதை புண்படுத்தும்படியான விஷயங்களை நான் ஒருபோதும் நடத்த மாட்டேன். அதற்காக நீ கவலைப்பட்டு கொண்டிருக்காதே என் பிள்ளையே. என்னை வேண்டி செய்யும் காரியங்கள் அனைத்தையும் உன் அப்பா நான் நிறைவேற்றுவேன். உனக்கான வேலைகள் அனைத்தையும் நான் எப்போதோ தொடங்கிவிட்டேன். அதற்கான சோதனை காலங்கள் இப்போது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய். தாமதமாகினாலும் தப்பாமல் அது உனக்கு கிடைக்கும் என்று உன்னுடைய அப்பா உன்னிடம் நான் முன்பே சொல்லி இருக்கின்றேன். நீ என்னிடம் கேட்ட அனைத்திற்கான வழிகளையும் உன்னுடைய அப்பா நான் உனக்கு காட்டினேன். ஆனால் உன்னுடைய மனம்தான் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போது இருக்கும் சூழ்நிலையில் நீ தைரியமாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்றாய். எப்போதும் என்னை நீ மனதில் வைத்திருந்தால் எதனையும் எதிர்க்கும் சக்தியையும் துணிச்சலையும் நீ கட்டாயமாக பெற்றுவிடுவாய் என் பிள்ளையே. உன்னால் எந்த கஷ்டங்களையும் தாங்கிக் கொள்ள முடியும். இன்னும் கொஞ்ச காலம் சகித்துக்கொள். இன்னும் கொஞ்ச காலம் மட்டுமே உனக்கு இருக்கிறது. அதன் பிறகு என்னை உணர வேண்டிய காலமும் அதற்கான நன்றி சொல்ல வேண்டிய காலமும் கட்டாயம் உனக்கு வரும். எல்லாவற்றையுமே எதிர்பாராத திருப்பங்களை கொடுத்து நீ எனக்கு நன்றி சொல்லும் விதமாக அனைத்தையும் நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் என் பிள்ளையே. உன்னை நான் இதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி திகைக்கும் வண்ணமே அனைத்தையும் நிகழ்த்தி கொடுக்கப் போகின்றேன். உனக்கான அனைத்தையும் முன்னின்று நடத்தி கொடுக்கப் போகின்றேன். உனக்கான அனைத்து பாதைகளையும் நான் திறந்து வைக்கப் போகின்றேன். உன்னுடைய அந்த பாதைகள் முடியும் வரை நான் உனக்கு துணையாக நிற்பேன். உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்து சகல சௌபாகியங்களுடன் செல்வ சுபிட்சமாய் உன்னை வாழ வைப்பேன். இனி உன்னுடைய வாழ்க்கையில் எந்த விஷயத்தையும் மனதில் போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காமல் சந்தோஷமாக இருக்க பழகிக்கொள். மகிழ்ச்சியோடு இரு என் பிள்ளையே. அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். இதன் பிறகு நீ எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் ஒரு நம்பிக்கையோடு என்னை நினைத்து செயல்பட்டு வா. அனைத்தையும் நான் உனக்காக நிகழ்த்தி கொடுப்பேன். எந்த ஒரு கணமும் இது நடக்குமா நடக்காதா என்கின்ற மனநிலைக்கு சென்று விடாதே. நம்பிக்கையோடு போராடு. அனைத்திலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் என் பிள்ளையே. எதற்கும் கலங்காதே, அஞ்சாதே. என் பரிபூர்ண அருளும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ. எல்லாம் ஒரு நாள் மாறும். என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் உன்னை தாங்கி நிற்பேன். உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்க்க தெளிவாக பதில் உன்னிடம் சொல்லிவிட்டேன். உன் வாழ்க்கையை நான் மாற்றுவேன். நல்லதே நடக்கும். நீ என்னிடத்தில் எதிர்பார்த்த செய்தி, நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உனக்கு கிடைக்கும். நீ எந்த அளவிற்கு அடங்கி பணிவாக இருக்கின்றாயோ அத்தனைக்கு அத்தனை எல்லா விதத்திலும் உனக்கு நல்லது. வாழ்வில் உனக்கு கடமையாக அமைந்த வேலைகளை நிறைவேற்றும் வேலையை தவிர ஒரு கணமும் கவனக்குறைவோ சோம்பலிலேயோ வீணாக்காதே என் பிள்ளையே. யாருக்கும் இம்மையும் தடையும் தொந்தரவும் விளைவிக்காதே. அது தவிர உன் வேலைகளை எல்லாம் நீயே செய்து கொள். நிராகரிப்பு, அவமானம், உதாசீனம் எல்லாமே உண்மை அன்புக்கு கிடைக்கும் பரிசுகள் என வேதனை அடையாதே. பொறுமையோடு அமைதியாயிரு. உன் அன்பின் வலிமை புரிந்து உன் குணம் புரிந்து உன்னை தேடும் வரும்படி நான் செய்வேன் என் பிள்ளையே. உன்னை வாழ்வில் உயர்த்துவதே என் கடமை. எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லிவிட்டு செயல்படு. எதுவும் என்னை மீறி நடக்காது. உன்னை வாழ வைப்பது எனது பொறுப்பு. நீ தனித்திருப்பதும் தனியாக இருப்பதும் சாபமல்ல, அது ஒரு வரமாகும். தனிமரம் தோப்பாகாவிட்டாலும் நிழல் தரும் அல்லவா? நீ என்றும் நிழலாக இரு. உன் நிலைமை இப்போது மோசமாக இருக்கலாம் என் பிள்ளையே. ஆனால் நான் உன்னோடு இருக்கின்றேன் என்பதை ஒருபொழுதும் நீ மறந்து விடாதே. உன் நிலைமை நிச்சயமாக மேம்படும். நம்பிக்கையும் பொறுமையும் உனக்கு வேண்டும் என் பிள்ளையே. நீ நினைப்பது எனக்கு தெரியும். உனக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் கிடைத்துள்ளது. அதை நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எல்லையற்ற, முடிவற்ற, பாகுபாடற்ற உள்பூண்டிலிருந்து பிரம்மா வரையிலுள்ள பிரபஞ்சம் அனைத்தையும் அரவணைக்கும் ஏக தத்துவமே நான். உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உண்டாகும். பயம், கவலை உன்னை ஆக்கிரமித்துக் கொள்ளாமல் இரு. இவை என்றுமே உனக்கு வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் என்பதை நினைவில் கொள் என் பிள்ளையே.
காலம் பொன் போன்றது. அந்த நேரத்தை தேவையற்ற சிந்தனைகளுக்கும் கவலைகளுக்கும் இடமளித்து விடாதே என் பிள்ளையே. உன் வாழ்வில் திகழ்வது எதுவாயினும் அதை ஏற்றுக்கொள். ஏனெனில் நீ கருவாகும் போதே அதை தீர்மானிக்கப்பட்டது. உனக்கான நேரம் வரும் வரை பொறுமையாக இரு. மற்றொரு உயிரை துன்புறுத்துபவன் என்னை துன்புறுத்துகிறான். துன்பங்களை தாங்குபவன், கசப்பான வார்த்தைகள் பேசாதவன், அவன் மீது நான் மிகுந்த அன்பு செலுத்துகின்றேன். விருப்பும் பழிவாங்கும் உணர்வும் வருவது சுலபம், தாங்கிக் கொள்ளவோ பலம் தேவை. நீ பலவானாயிரு என் பிள்ளையே. என் அன்பு குழந்தையே, உன் கண்ணில் ஏற்பட்ட கண்ணீரை கண்டு நான் கலங்கி நிற்கின்றேன். உன் கண்ணீரில் உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட வலிகளால் நீ துடித்து அனுபவித்த அந்த நேரத்தை நினைத்து என் மனம் தாங்காமல் நான் துடிக்கின்றேன். உன்னுடைய சூழ்நிலைகளும் உனக்கு ஏற்பட்ட நிகழ்வுகளும் உன்னை எப்படி எந்த அளவுக்கு பாதித்தது என்பதை என்னால் உணர முடிகிறது என் பிள்ளையே. அதை நினைத்தாலே உனக்குள் ஏற்படும் நடுக்கமும் பயத்தையும் பார்க்கும் போது நான் கலங்கி நிற்கின்றேன் என் குழந்தையே. நீ கோழை அல்ல. எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி நின்று கடந்து செல்லும் தைரியம் உனக்கு இருக்கின்றது. நீ சமாளித்து நடை போட்டாலும் உன் மனதில் இருக்கும் குமுறலை வெளியே மற்றவர்கள் உணராத வண்ணம் நீ நடக்கின்றாய். அம்மா என் குழந்தையை கலங்க வைக்கும் போது நானும் உன்னுடன் தான் வலியை அனுபவிக்கின்றேன். உன் சந்தோஷத்திலும் சரி துக்கத்திலும் சரி உன்னுடன் தான் இருக்கின்றேன். உன் வலியை நான் மாற்றுவேன் என் பிள்ளையே. உன் வளர்ச்சிக்காக நான் பாடுபடுவேன். உன் கண்ணீர் கவலையெல்லாம் முடியப் போகிறது. விரைவில் உனக்கான வெற்றி இலக்கு காத்து கொண்டிருக்கிறது. உன் சந்தோஷங்கள் பல மடங்காக பெருகப் போகின்றது. மங்களகரமான நிகழ்வுகளாலும் மாவிலை தோரணங்களாலும் உன்னுடைய வீடு மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறது என் பிள்ளையே. பெற்றோர், உறவினர்கள், நண்பர்கள் என்று உன்னுடைய சந்தோஷங்களை நீ பகிரப் போகின்றாய். உன்னுடைய அனைத்து கஷ்டங்களுக்கும் கூடிய விரைவில் ஒரு நல்ல தீர்வு ஒன்று கிடைக்கப் போகிறது. ஏதேனும் ஒரு வழியில் அதற்கான சந்தர்ப்பங்கள் அமையும் என் தங்கமே. நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இரு என் பிள்ளையே. வாழ்க்கையில் பொறுமையோடு இருப்பவர்களுக்கு அனைத்தும் தாமதமாகவே கிடைக்கும். ஆனால் அது எப்பொழுதும் நிலைத்து நிற்கக்கூடிய மன உறுதியோடு இருக்கும். அனைவரும் வியக்கத்தக்க வகையில் அது சரியான நேரத்தில் உன்னிடம் வந்து சேரும். உனக்கான நல்ல நேரம் கூடி வந்துவிட்டது. நான் எப்போதும் உன்னுடனே இருக்கின்றேன் என் தங்கமே. நான் உன்னுடனே இருக்கின்றேன் என்று உணர்த்துவதற்காக பலமுறை உன்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தந்திருக்கின்றேன். இப்போது கூட உன்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றி வைப்பதற்காகவே உன்னை இந்த முருகப்பெருமான் சந்திக்க வந்துள்ளேன். முதலில் உன் வாழ்க்கையில் உள்ள சந்தேகங்களையும் பயங்களையும் தூக்கி எறிந்துவிடு என் பிள்ளையே. உன் வாழ்க்கையில் அற்புதங்களை நடக்கப் போவதற்கான காலகட்டங்களை நீ சந்திக்க நெருங்கிவிட்டாய் என் பிள்ளையே. அதுவரை சற்று பொறுமையாக காத்திரு. எல்லாம் நல்லதாகவே நடக்கும். ஏமாற்றங்களால் நீ மனம் வருந்திக் கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையே. மனம் வருந்தாதே. எல்லாவற்றிற்கும் நிச்சயமாக உனக்கு பதில் கிடைக்கும். உன் பக்கத்தில் உனக்காக நான் இருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் ஒளிமயமாக மாறும் காலம் வெகு தொலைவில் இல்லை. உனக்கு நிம்மதியான ஒளிமயமான வாழ்வை அமைத்துக் கொடுப்பதுதான் என்னுடைய கடமை. இன்று அதற்கான வழிமுறைகளை செய்யத் தொடங்கிவிட்டேன். இனி உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷங்கள் பெருகும் என் தங்கமே. சர்வ சௌபாக்கியங்களையும் பெற்று நீ மகிழ்ச்சியாக வாழத்தான் போகின்றாய். உன் மனம் மகிழும் செய்திகளை நீ தினமும் கேட்பாய் என் பிள்ளையே. நீயே நினைத்து பார்க்காத பல நல்ல விஷயங்கள் உன் கண்முன்னே நடக்கும். உன் மீது அளவு கடந்த கருணையை கொண்டுள்ள உன்னுடைய அப்பா முருகப்பெருமான் உனக்காக எதையும் செய்து தருவேன் என் பிள்ளையே. உனக்கு நல்ல காலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. நீ நம்பிக்கையை இழந்து விடாதே. உன்னுடைய வாழ்க்கை களை கட்டப் போகிறது என் தங்கமே. இது நான் உனக்கு தரும் சத்திய வாக்கு என் பிள்ளையே. என்னுடைய வாக்கு என்றுமே பொய்க்காது. இன்று முதல் உன் வாழ்க்கையில் ஏற்படும் போகும் மாற்றங்களை பார்த்து பிரமிக்கப் போகிறாய். உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளையும் உன் அப்பா முருகப்பெருமான் நான் பார்த்து கொள்கிறேன். என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்கின்றது. ஒரு நொடி கூட என்னால் கடந்து போக முடியவில்லை. கண்களை மூடி நிம்மதியாக உறங்கி பல நாட்கள் ஆகிவிட்டது. எப்பொழுது என் இந்த நிலை மாறும்? ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கின்றது? எதற்காக இந்த வாழ்க்கை என்று மனதிற்குள் புழுங்கி தவிக்கும் என்னுடைய பிள்ளையின் மனம் எனக்கு புரிகின்றது. தங்கமே, கவலைப்படாதே. உனக்காக உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன். கண்களை துடைத்துக்கொள். கவலைகளை மறந்துவிடு. தியானத்தில் அமர்ந்து என்னுடன் பேசு. உன்னுடைய மன வேதனைகளை மனம் விட்டு என்னிடம் கூறு. உன்னுடைய மனபாரங்களை என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். குழந்தையே, கடலில் இருக்கும் அத்தனை நீரையும் ஒன்று சேர்த்தால் கூட ஒரு கப்பலை மூழ்கடிக்க முடியாது. கப்பலுக்குள் அந்த நீர் புகுந்தால் மட்டுமே அது சாத்தியமாகும். அதுபோலத்தான் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள் ஒன்று சேர்ந்தாலும் கூட உன்னை வீழ்த்த முடியாது.
நீ அந்த பிரச்சனையை உனக்குள் அனுமதித்தால் தவிர பிரச்சனைகளை குப்பைகளைப் போன்று உன்னுடைய மனதில் போட்டுக்கொள்ளாதே, சேர்த்து வைத்துக் கொள்ளாதே. அதை மறந்துவிட்டு நிம்மதியாக இருக்க பழகிக்கொள். உன்னை சுற்றி இருப்பவர்கள் பச்சோந்திகள்தான். அவர்களுக்கு தேவையாக இருக்கும் பொழுது உன்னுடைய காலையை பிடிப்பார்கள். அவர்களின் தேவை முடிந்த பிறகு உன்னுடைய கழுத்தையும் நெரிப்பார்கள். நீதான் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்களை கடந்து போக கற்றுக்கொள். ஆனால் மறந்து போய்விடாதே என் பிள்ளையே. அதுதான் உன்னுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கும். என் பிள்ளையே, நாம் எதற்காக இந்த உலகத்தில் வீணாக வாழ வேண்டும் என்று நினைப்பதை விட நேர்மறையாக நான் ஏன் இந்த உலகத்தில் சும்மா இருக்க வேண்டும் என்று நினைத்துப்பார். உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக புதுப்பொலிவு பெறும். உன்னுடைய இன்பத்திலும் சரி துன்பத்திலும் சரி நீ நினைவில் கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம், இந்த நொடி கூட நிரந்தரம் இல்லை. எதுவும் நிரந்தரம் இல்லாமல் இருக்கும் இந்த உலகத்தில் உன்னுடைய துன்பங்கள் மட்டும் எப்படி நிரந்தரமாக இருக்கும்? அனைத்தும் ஒரு நாள் மாறும். என் மீது நம்பிக்கை வைத்து காத்து கொண்டிரு என் தங்கமே. வலியோடு போராடினால் மட்டுமே ஒரு பெண் தாயாக மாற முடியும். இருளோடு போராடினால் மட்டுமே புழு வண்ணத்து பூச்சியாக மாற முடியும். மண்ணோடு போராடினால் மட்டுமே விதை மரமாக உயர முடியும். அதுபோல வாழ்க்கையோடு நீ போராடினால் மட்டுமே வரலாறு படைக்க முடியும். அதனால் சோர்ந்து போகாமல் நம்பிக்கையோடு போராடு. நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவாய். உன்னோடு உனக்கு துணையாக உன்னுடைய அப்பா முருகப்பெருமான் என்றும் உன்னுடனே இருப்பேன். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, நான் உன்னோடு இருக்கும் ஒவ்வொரு நொடியும் உனக்கு எந்த தீங்கும் வராது என்று ஏற்கனவே உனக்கு வாக்கு கொடுத்துள்ளேன். பிறகு எதற்கு உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? உன்னை வழிநடத்தி செல்வதற்காகவே உன் தந்தை நான் இருக்கின்றேன். நீ தைரியமாக இரு. உன் பலத்தை சோதிக்கும் அளவிற்கு உனக்கு கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாண்டி நீ ஒரு அடி எடுத்து வை. உன் பக்க பலமாக உன் தந்தை நான் இருக்கின்றேன். உன் மனதில் முழு வலியுடன் எந்த விஷயத்திற்காக காத்து கொண்டிருக்கின்றாயோ அது கூடிய விரைவில் உனக்கு நடக்கப் போகிறது. சந்தோஷமாக இரு என் செல்லமே. செல்லமே, உன்னுடைய துக்க மூட்டைகளை எல்லாம் மூட்டை கட்டி தூரமாக எரிந்துவிடு. இன்னும் 3 நாட்களில் அதை அனைத்தையும் நிறைவேற்றிவிட்டு உனக்கான சந்தோஷத்தை உன் வாழ்க்கையில் கொடுக்கப் போகின்றேன். என்னுடைய பாதங்களை பற்றி கொண்டு என் நாமத்தை கூறிக்கொண்டு 3 நாட்கள் மட்டும் பொறுமையாக இரு குழந்தையே. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். இனி அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நம்பிக்கையோடு இரு. உன் வருங்காலத்தை நினைத்து கவலைப்படாதே. உனது லட்சியங்களும் கனவுகளும் நிச்சயமாக நிறைவேறப் போகிறது. உன் தொழிலில் நல்ல முன்னேற்றம் பெற்று நீ சந்தோஷமாக வாழப்போகின்றாய். நீ எதிர்பார்த்தபடி உன்னுடைய அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேறி ஆரோக்கியமாக செல்வ செழிப்போடு மிகுந்த மகிழ்ச்சியோடு வாழப்போகின்றாய். எதை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தாயோ, எது உன் வாழ்வில் ஆதாரமாக இருக்கும் என்று நினைக்கின்றாயோ, எந்த விஷயம் உன் வாழ்க்கையை அழகாக்கும் என்று நினைக்கின்றாயோ, எது கிடைத்தால் உன் வாழ்க்கையில் சிறப்பானதாக மாறும் என்று நினைக்கின்றாயோ, அது அனைத்தையும் உன் அப்பா முருகப்பெருமான் நான் உனக்கு நிறைவேற்றி தரப்போகின்றேன். ஒரு நல்ல செய்தி இன்னும் 3 நாட்களுக்குள் உனக்கு கூடிய விரைவில் வரப்போகின்றது. மகிழ்ச்சியாக இரு என் தங்கமே. நீ நினைத்தது எல்லாமே நீ நினைத்தபடி எதிர்பார்த்த விஷயம் நல்லபடியாக நடக்கப் போகிறது. இப்போதே இதை உடனே கேள். முழுமையாக கேள் என் பிள்ளையே. உனக்கு பேரின்பம் காத்திருக்கின்றது. பேரின்பம் உன்னை தேடி வரப்போகிறது என் பிள்ளையே. உனக்கு இனி வாழ்வில் எல்லையற்ற மகிழ்ச்சி கிடைத்துவிடும். அவ்வளவுதான், உன்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று உன்னை சுற்றி உள்ளவர்கள் பயமுறுத்தினாலும் ஒரு முறை உன்னுடைய ஆள் மனதை நீ கேட்டுப்பார் என் தங்கமே. ஒரு சிறு நம்பிக்கையை அது உனக்கு கொடுத்திருக்கும் அல்லவா? அது உனக்கு கொடுத்தால் போதும். உன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியும். எப்பேற்பட்ட கவலை வந்தாலும் தட்டிவிட்டு போய்கொண்டே இரு என் தங்கமே. அதை நீ பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ளாதே. உன்னுடைய கவலைகளை தூரத்திலேயே வைத்துக்கொள். உன் அருகில் வைத்துக் கொள்ளாதே என் பிள்ளையே. எப்பேற்பட்ட கவலையில் இருந்தும் உன்னால் நிச்சயம் மீண்டு வர முடியும். இன்பத்தை மட்டும் உன் அருகில் வைத்துக்கொள். உன் துன்பத்தை தூரமாகவே வைத்து பார்த்து பழகிக்கொள். உன்னுடைய மனதில் இதுவரை மற்றவரின் ஆதிக்கம் அதிகமாக இருந்தது அல்லவா? இனி உன்னுடைய ஆதிக்கம் அறிமுகமாகப் போகிறது என் பிள்ளையே. உன்னுடைய வாழ்க்கை மேலே கொண்டு வர ஒரு சிறு துரும்பாக ஏதோ ஒரு வகையில் கிடைக்கும். அது உதவியோ துணையோ பணமோ ஆறுதலும் நம்பிக்கை வார்த்தைகளோ உன்னை அதை நிச்சயம் மேலே கொண்டு வரப்போகிறது என் பிள்ளையே. இதில் நான் சொன்ன ஏதாவது ஒரு உதவி உனக்கு நிச்சயம் கிடைக்கும். அது எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். தனி ஒருவனாக நீ இருந்தாலும் தன்னம்பிக்கை கொண்டு நீ ஜெயித்து வரப்போகின்றாய். இது நிச்சயம் சாத்தியமாகும். இனிதான் உன்னுடைய வாழ்க்கை மேலோங்கப் போகிறது என் பிள்ளையே. உன் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று யார் சொன்னாலும் அதை காதில் வாங்கிக் கொள்ளாதே. உனக்கு வெற்றி இலக்கு காத்து கொண்டிருக்கிறது. நல்ல வாழ்க்கை உனக்காக காத்து கொண்டிருக்கிறது என் பிள்ளையே.
அதை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இவர்களிடம் வந்து சேர்ந்து கொள்ளாதே. உன் அப்பா முருகப்பெருமான் சொல்வதை கேள். உன் நம்பிக்கையை யார் பயமுறுத்தினாலும் அதை கண்டு கொள்ளாதே. உன்னுடைய ஆதிக்கம் தலைத்தோங்கப் போகிறது. யாராவது வந்து சிறு துரும்பாக உனக்கு உதவி செய்வார்கள் என் பிள்ளையே. அது எப்பேற்பட்ட உதவியாக இருந்தாலும் அந்த உதவியை நீ ஏற்றுக்கொள். உதாசீனம் செய்து விடாதே. எல்லாம் சரியாக போய்க் கொண்டிருக்கிறது. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே வந்து கொண்டிருக்கிறது என் பிள்ளையே. அதற்கான முழுமையான காலகட்டத்தில்தான் இப்போது நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். இந்த காலகட்டம் உனக்கானது. உன் வாழ்க்கை மேலோங்கப் போகிறது என் பிள்ளையே. அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் நான் செய்துவிட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் அதை நான் கொண்டு வரப்போகிறேன். எப்போதும் நீ தயாராகவே இரு என் தங்கமே. அது எந்த நொடி வேண்டுமானாலும் உன் வாழ்க்கையில் வந்துவிடலாம். உன் அப்பா முருகப்பெருமான் சொல்வது உண்மையாகவே நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் உன் நேர்மறை எண்ணமும் உன் மீது அன்பும் வைத்திருப்பவர்களும் உனக்காக செய்கின்ற பிரார்த்தனைகளும் நிறைவேறி இருக்கின்றன. உன் மீது முழுமையான அன்பு வைத்தவர்கள்தான் அவர்கள். உன் கூடவே இருப்பவர்கள்தான் அவர்கள். உன்னை பற்றியே நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உனக்காக நிறையவே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள் என் பிள்ளையே. அவர்கள் எல்லாம் சேர்ந்து உன்னை வெற்றி நோக்கி அழைத்து செல்லப் போகிறார்கள். மகிழ்ச்சியாக இரு. நமக்காக யாரும் இல்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா? உன்னுடைய அன்பான உறவு, உன்னை சுற்றி உள்ள அன்பான உறவுகள் எல்லாம் உனக்காகவே இருக்கின்றன. பொய்யான உறவை நம்பி உண்மையான அன்பை தொலைத்து விடாதே என் பிள்ளையே. நீ வெற்றி பெறுவதற்கான காலகட்டம் இது. யாரையும் எளிதில் நம்பவும் கூடாது. யாரையும் எளிதில் நம்பாமல் இருக்கவும் கூடாது. நீதான் அறிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உன் அப்பாவின் உண்மையான அன்பை நீ புரிந்து கொண்டாய் அல்லவா? அதுபோலவே மற்றவர்கள் அன்பையும் புரிந்து கொள் என் பிள்ளையே. பிறர் உன்னிடம் முகமுடி போட்டுக்கொண்டு பழகலாம். அந்த முகமுடியை நீ யார் என்று தெரிந்து கொண்டு நீ உண்மையான அன்பு வைக்க வேண்டுமா என்று யோசித்த பிறகு முடிவு செய். என் பிள்ளையே, உனக்கு தேவையானதை என்னிடம் மட்டுமே நீ கேள். அதை உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். என் பிள்ளையே, எங்கும் எப்போதும் எவரிடமும் நீ கெஞ்சக்கூடாது. உன்னை கெஞ்சும்படி நான் வைக்கவும் மாட்டேன். உன் தேவைக்காக எல்லாவற்றையுமே நான் செய்து தருகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் தேவை என்பதே இல்லாத அளவுக்கு பல நல்லதுகளை நான் கொண்டு வந்து சேர்க்கின்றேன். நீ என்னுடைய குழந்தையாகிவிட்டாய். என்னை நீ முழுமையாக நம்பிவிட்டாய். அப்படி இருக்கும் போது நான் கைவிட்டு விடுவேனா என்ன என் தங்கமே? நீ எதிர்பார்த்த சில விஷயங்கள் உன் மனதில் அவ்வப்போது ஏதோ ஒரு நெருடலை ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றது. நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் விஷயம் எனக்கு நல்லபடியாக நடக்குமா, நடக்காதா, யாராவது வந்து அதை இடைஞ்சல் பண்ணுவார்களா என்று உனக்குள்ளே பெரிய குழப்பம் நடந்து கொண்டே இருக்கின்றது. அந்த குழப்பங்களை எல்லாம் கேட்பதற்காகத்தான் நான் வந்திருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் எதிர்பார்த்தது போலவே உன் வாழ்க்கை நல்லபடியாக அமையும் என் பிள்ளையே. உனக்கு பேரின்பம் காத்து கொண்டிருக்கின்றது. அது இன்னும் 2 நாட்கள்தான். 2 நாட்களில் அந்த பேரின்பத்திற்கான முதல் அறிகுறி உன்னை வந்து சேரும். என் பிள்ளையே, எதை பற்றியும் நீ சிந்திக்காதே. ஏனென்றால் நீ என்னை உன்னுடைய அண்ணனாகவோ தந்தையாகவோ தோழனாகவும் பல உறவுகளாகவும் நல்ல குருவாகவும் நினைத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? முன் ஜென்மத்தில் என் மீது கொண்டிருந்த பாசமும் பக்தியும் தான் உன்னை எப்போதும் என்னுடைய உறவாய் நினைக்க வைக்கின்றது. நம்முடைய பந்தம் இன்றோ நேற்றோ வந்ததல்ல. அது காலங்காலமாக வந்தது. அது உனக்கு தெரியாது. இது எனக்கு மட்டுமே தெரிந்திய ரகசியம். அதை இப்போதுதான் நான் சொல்கிறேன். நீ எப்போது என்னை பார்க்க வந்தாய்? இந்த ஜென்மத்தில் என்று நினைக்கின்றாயா? கிடையாது. நம்முடைய பந்தமானது ஜென்ம ஜென்மமாக பல 100 வருடங்களாக உனக்கும் எனக்கும் இருக்கும் பந்தம். இன்பம் துன்பம் என எல்லாவற்றிலும் பங்கு இருக்கின்றது. ஏனென்றால் நீயும் நானும் ஒன்றுதான். நம்முடைய பந்தமானது என்றோ நேற்றோ உருவானது அல்ல. நீ என்னை எப்படி பார்த்தாலும் அப்படியே நான் உனக்கு தெரிவேன். என் மீது கொண்டிருந்த பாசம், உன் பக்தியும் உன்னை எப்போதும் என்னுடன் இணைத்து வைத்து கொண்டே இருக்கும். எந்த உறவாக என்னை நினைத்தாலும் அந்த உறவாக நான் உனக்கு தேவையானவற்றை எல்லாமே நிச்சயம் செய்து தருவேன். ஆனால் அதே நேரம் அந்த உறவுக்குண்டான கண்டிப்பையும் நான் நிச்சயம் செய்வேன். நீ ஒரு தவறு செய்தால் அதை நிச்சயம் நான் எதிர்த்து கேட்பேன். உன்னை தண்டிப்பேன். எல்லாம் உன்னுடைய நன்மைக்காக மட்டுமே. எனக்கு உன் மீது நிறையவே உரிமை இருக்கிறது என் பிள்ளையே. உன் அண்ணனாகவோ அப்பாவாகவோ உன்னை நல்வழிப்படுத்துவேன். உனக்கு நெருப்பு வளையமாக நான் பாதுகாத்து கொண்டிருப்பேன். உன்னை சுற்றி சில நேரம் அந்த நெருப்பின் வெண்மை உன்னை சுடும். ஆனால் உன்னை தாக்காது. சுடுகின்றதே என்று அதை தாண்டி வெளியில் நீ சென்று விடாதே என் பிள்ளையே.
நெருப்பினால் உள்ளே வர முடியாத பல எதிர்மறைகளை எல்லாம் நீ வெளியே சென்றால் உன்னை நிச்சயம் அதை தாக்கக்கூடும். என்னுடைய பாதுகாப்பு வளையத்திற்குள்ளேயே நீ எப்போதும் இருக்க வேண்டும். சில துன்பங்கள் உன்னை பிடிக்கலாம் என்று பார்த்து கொண்டிருக்கின்றது. அதனால் என் பாதுகாப்பு வளையத்தை விட்டு எங்கும் நீ வெளியே போய்விடாதே. உனக்கான நல்ல காலம் தொடங்கிவிட்டது. நான் எல்லாவற்றையுமே சரி செய்கிறேன். உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன். எப்போதுமே நான் இருப்பேன். யாரும் இன்றி தனியாய் நிற்கதியாக நிற்கிறேன் என்று கலங்கிக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அந்த கலக்கம் எல்லாம் இனி உனக்கு வேண்டாம். உனக்கு பூர்வ ஜென்ம புண்ணியம் நிறையவே இருக்கின்றது. நிறைய பாக்கியங்கள் இருக்கின்றது. அதனால்தான் நான் உன்னை என் பிள்ளையாக தேர்ந்தெடுத்து இருக்கின்றேன். இந்த ஜென்மத்தில் நீயும் என்னை ஒரு நல்ல குருவாக, கடவுளாக, அண்ணனாக, ஒரு சாமியாக, எப்படி வேண்டுமானாலும் என்னை ஏற்று அதன் வழியே நடந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அதனால் உனக்கு எந்த தீங்கும் ஏற்படாது. நீ தனியாக நிற்கவில்லை. உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன். நான் உனக்கு எப்போதுமே துணையாக இருந்து கொண்டே இருப்பேன் என் பிள்ளையே. என்னுடைய துணையானது உன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே இருக்கும். பயப்படாதே, எல்லாம் நல்லதாகவே நடக்கும். உன்னுடைய வாழ்க்கை இனி களை கட்டப் போகிறது. உன்னுடைய வாழ்க்கையானது மேன்மை பெறப் போகிறது. எல்லாம் சரியாக சென்று கொண்டிருக்கிறது என் பிள்ளையே. நீ வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உனக்காக கையில் வந்து கிடைக்கும். அந்த வாய்ப்பை நீ தவற விட்டு விடாதே. உன்னை வெற்றியை நோக்கி அழைத்து செல்ல நானே வருவேன். இனி எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கும். நான் இருக்கின்றேன். எதற்கும் கலங்காதே என் பிள்ளையே. ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கதிர்வேலா போற்றி போற்றி. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கதிர்வேலா போற்றி போற்றி. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கதிர்வேலா போற்றி போற்றி. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.